வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செஸ்ட்டுக்கு உண்டான டவுட்டு டோட்டலாக நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் அட்டன் பண்ண போகிற எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து செஸ்ட்டுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆர்மியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 77 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும். சேம் நம்ம SSCGD எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாடு போலீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ சேம் நார்மல் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்குறப்ப நம்மளுக்கு 5 சென்டிமீட்ரு இல்லை எபவ் அதுக்கு மேலேயும் நம்ம பண்ணி கொடுத்தாலும் பெட்ரு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்ன நினச்சிருப்போம், செஸ்ட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல்ஸ் மசில்ஸை வந்து நம்ம வந்து எப்படி இருக்கும், ஸோ அதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அதை பார்க்குறதுக்காண்டி தான் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அப்படி நினச்சா அது வந்து தவறு சரிங்களா. ஸோ உங்களோட இன்டர்னல் ஆர்கனான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது வந்து உங்களோட நுரையீரலோட சுவாசிக்கும் திறன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து செஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நுரையீரலோட கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு தெரிய வந்துடும் சரிங்களா. அதே நார்மல்லேருந்து எவ்வளோ வந்து மூச்சு இழுத்து கொடுக்குறாங்க, ஸோ அதை தான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்ப்பாங்க. ஸோ மெயின் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எலிஜிபிள் இல்லை சார், அதாவது வந்து எனக்கு வந்து ஆர்மியில் வந்து 77 சென்டிமீட்டர், SSCGDயில் வந்து 80 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ நார்மலான நிலையில் இருக்கிறப்ப எனக்கு வந்து அதை விட எனக்கு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ நார்மல் இல்லாத ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணிடுங்க சரியா. ஸோ செஸ்ட் ஒர்க் அவுட்டு எந்த அளவுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் இருக்கும், ஸோ அது உங்களுக்கு வந்து டெமோவில் வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் காட்டிடுவேன் நான். ஸோ அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், லோவர் செஸ்ட் சரிங்களா. ஸோ இதுக்கு உண்டானதை ஒர்க் அவுட் என்னென்ன இருக்கோ டோட்டலாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் சரிங்களா. சரி, செஸ்ட் ஒர்க் அவுட்டு ஸோ ஏர்லி மார்னிங் அதுக்கப்புறம் ஈவினிங் 2 டைம் போட்டால் போதுமானது சரிங்களா. ஸோ ஒர்க் அவுட் போட்ட உடனே, செஸ்ட் ஒர்க் அவுட் போட்ட உடனே என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் நான். ஸோ எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே சாப்பிடணும், ஒரு ஒர்க் அவுட் போடுறோமா, ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டதுக்கப்புறம் குறைஞ்சது 20 நிமிஷத்துக்குள்ளே ஸோ அந்த மசில்ஸை வந்து நீங்கள் ரிகவரி பண்ணிடணும் சரிங்களா. ஸோ அதுக்கு உண்டான டயட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த மசில்ஸ் வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுங்களையும் அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கு உண்டான ப்ரோட்டீன் எதுவாக இருந்தாலும் சரி, கால்சியம் எதுவாக இருந்தாலும் சரி, வித்தின் 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும்ல அந்த மசில்ஸை அப்படியே ஹோல்டு பண்ணணும் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சார் செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டால் மட்டும் போதுமா, செஸ்ட்டோட நார்மல் மெஷர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து கிடையவே கிடையாது. ஸோ மசில்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகுதோ சரி அந்த அளவுக்கு உண்டான டயட்டை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் சரிங்களா. ஸோ எந்த மாதிரி டயட் எடுக்கணும், அதை எப்பப்போ எடுக்கணும் அப்படின்றதையும் நான் டெமோ வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ மசில்ஸ் க்ரோத் ஆகக்கூடிய சாப்பாடுகள் என்னென்ன அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா ஸோ அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதை எப்படி சாப்பிடணும், எந்தெந்த டைம் எடுக்கணும், எவ்வளோ நேரம் செஸ்ட் ஒர்க் அவுட் போடணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை பண்ணணும் அப்படின்றதையும் அந்த டெமோவில் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் நான். ஸோ இதை நீங்கள் கண்டினியூ பண்ணாலே குறைஞ்சது ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் சரிங்களா. ஸோ வீக்லி 1 டைம் நீங்கள் வந்து செஸ்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணால் போதும், டெய்லி நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா. ஸோ பாசிட்டிவ் திங்ஸ் சேம் நம்ம ஹைட் இன்க்ரீஸில் எப்படி சொல்லியிருப்போனோ ஸோ அதே தான் உங்களோட பாசிட்டிவ் திங்ஸ், என்னோடய மசில்ஸ் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செஸ்ட்டை வந்து நார்மல்லேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்க முடியலை சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தெளிவாக நான் ஒன்று சொல்லி புரிய வச்சுக்கிறேன் சரிங்களா. அதாவது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னம்னா, ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் மசில்ஸ் இருக்குல்ல செஸ்ட்டில், ஸோ அதைத்தான் நம்ம வந்து விரித்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து அது கிடையாது. ஸோ நார்மல் எனக்கு இருக்குது, ஸோ நார்மல்லேருந்து நான் வந்து 5 சென்டிமீட்டர் இழுத்து கொடுக்கணும்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வைக்கிறது உங்களோட இன்டர்னல் ஆர்கனான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சரிங்களா. அதாவது உங்களோட நுரையீரலோட சுவாசிக்கும் திறன் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு வந்து அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க
சரிங்களா? ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம இழுக்கிற அந்த ப்ரீத்திங் மேலேயே இருக்கணும். நம்ம சுவாசிக்கிறோம்ல, ஸோ மூச்சு இழுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக செஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதை நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மூலியமாக ஒரு டெமோ காட்டியிருக்கேன் நான் அதில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் ஈஸியாக வந்து செஸ்ட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ ப்ரீத்திங்கை வந்து அவர் எந்த அளவுக்கு இழுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரோட எக்ஸ்டர்னல் மசில்ஸ் வந்து அழகாக வந்து விரிஞ்சு கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ செஸ்ட் இழுக்கிறதுல எப்படி ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் மெத்தடு. சரிங்களா? கையை தூக்குறது, செஸ்ட்டை அப் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது வந்து ஒருத்தரோட மெத்தடு. இது வந்து தப்புன்னு சொல்ல கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து ப்ராப்பரான மெத்தடு. சரிங்களா? ஸோ பல பேர் பல விதமாக பண்ணுவாங்க. ஸோ அது வந்து தப்புன்னு சொல்ல கிடையாது. ஸோ ப்ராப்பராக பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் எந்த ஒரு எஃபோர்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதை வச்சு உங்களோட சுவாசிக்கும் திறன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் அந்த ஸ்டூடெண்ட்டோட நார்மல் மெஷர்மெண்ட்டை பாருங்கள். 88 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. சரிங்களா? அது வந்து அழகாக மூச்சு தான் இழுக்கிறாரு. அவரோட சுவாசிக்கும் திறனை தான் அதிகப்படுத்துகிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 88ல் இருந்தது 95 சென்டிமீட்டர் வரைக்கும் ஈஸியாக வந்து அவர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிடலாம். கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நம்மளோட சுவாசிக்கும் திறனை எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னோம்னா, ஸோ இதுக்கு நீங்கள் அதிகமாக வந்து யோகாவில் இருக்கக்கூடிய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எத்தனை இருக்கோ அத்தனையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான டெமோ வீடியோ எத்தனை இருக்கோ அதையும் நான் உங்களுக்கு வந்து சந்திரமைக் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்குண்டான ரிசல்ட் வந்து 100% வந்து கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் செஸ்ட்டுக்கு உண்டான டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? இதுக்கு உண்டான டெமோ வீடியோவை கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் செல்லத்துறை XBSF சந்திரமேக் சேனல். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.